வணக்கம் நண்பா. சிவகார்த்திகேயனோட 25வது படத்தோட அஃபீஷியல் டைட்டில் டீசர் தான் இன்னைக்கு சரியா 4 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அஃபீஷியலாவே ஒரு போஸ்டர் மூலமா சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தோட டைட்டில் பராசக்தி அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியா ஃபுல்லா ஒரு நியூஸ் பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி இந்த படத்துக்கு புறநானூறுங்கிற ஒரு டைட்டில் ஒரு ப்ரோமோவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சுதா குமாரா மேம். அந்த படத்துல சூர்யா அவர்களும் துல்கர் சல்மான் அவர்களும் நஸ்ரியாவும் நடிக்கிறதா இருந்தது. அதை தாண்டி சூர்யா அவர்கள் இந்த படத்தை டிராப் பண்ணதுக்கு அப்புறமா சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வான் ஒரு மிகப்பெரிய காஸ்டிங் பண்ணிருக்காங்க சுதா மேம். சூர்யா அவர்கள் இந்த ப்ராஜெக்டை டிராப் பண்ணதுக்கான காரணம் இந்த படம் ஒரு மிகப்பெரிய அரசியல் பேசும் படம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஹிந்தி எதிர்ப்பு, அதாவது 1965 நடந்த ஹிந்தி எதிர்ப்பை மையமா வச்சு இந்த படம் உருவாக போகுது. இதனாலதான் சூர்யா இந்த படத்தை விட்டு விலகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டாக்லாம் இருக்கு. ஆமாங்க, அப்படியும் கூட இருக்கலாம். ஏன்னா சூர்யா அவர்கள் நார்த் இந்தியால ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். அதனால கூட சூர்யா டிராப் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் எல்லாம் கிடைச்சிருக்கான்பா. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இவங்களோட காம்போல நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் ப்ராஜெக்ட் ஒன்று கண்டிப்பா பண்ணுவாங்க. அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. சூர்யா சார் கண்டிப்பா இந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு எல்லாம் வருவாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம்பா. இந்த படத்தோட டைட்டில் ஆல்ரெடி இருந்த மாதிரி புறநானூறு அப்படின்னு வச்சிருந்திருக்கலாம். ஏன் அதை மாத்தி பராசக்தி இல்ல வேற ஏதோ டைட்டில் மாத்தணும் அப்படிங்கிறதுக்கான அவசியம் தேவையில்லை. புறநானூறு டைட்டிலே பயங்கரமா இருக்கு. பட் எதுக்கு மாத்துறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம் நண்பா.